கட்சி பேர் சொல்லுங்க. தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்ற கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்ற கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்ற கட்சி. வணக்கம். நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய மாநில தலைவர் துரைசாமி. எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்ற கட்சி தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை அம்மா ஜெயலலிதா அவருக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து தமிழகத்தை வழிநடத்திய தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களோடு இன்று எங்களுடைய தமிழ் தேச மக்கள் முன்னேற்ற கட்சி இணைகின்றது. அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம். எங்களுடைய ஆதரவை தெரிவித்து தமிழகத்திலே அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைப்பதற்கு 234 தொகுதிகளிலும் மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய தொண்டர்கள் பாடுபடுவார்கள் என்பதை இப்போ இந்த நேரத்திலே உறுதியிட்டு கூறுகின்றேன். மேலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வெற்றிக்கு பின்னால் ஒருவர் இருப்பார்கள். அதுபோன்று புரட்சி தலைவி அம்மாவினுடைய வெற்றிக்கு பின்னாடி நம்முடைய தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் அம்மாவினுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர தியாகத் தலைவி சின்னம்மாவினுடைய பாதையிலே நாங்கள் பயணிப்போம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே நான் அம்மாவோடு பயணித்தவன். அம்மாவின் ஆட்சி 2 முறை தமிழகத்திலே மலர்வதற்கு நான் உறுதுணையாக இருந்தவன். அந்த அடிப்படையிலே சின்னம்மா அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக சின்னம்மாவுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம். சின்னம்மாள் எங்களுக்கு உரிய மரியாதை தர இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அம்மாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம். அரசியல் நோக்கம் மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சியை தமிழகத்தை மலர செய்து நிலையான சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கும் பெண்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் எப்படி அம்மா இருக்கும்பொழுது தமிழகம் ஒரு பாதுகாப்பான நாடாக இருந்ததோ அதே போன்று மீண்டும் சின்னம்மா தலைமையிலே ஒரு தமிழகம் பாதுகாப்பான நாடாக இருப்பதற்காக நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். சின்னம்மாட்ட நிறைய கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. அது கூடிய விரைவில் இன்னும் ஓரிரு தினங்களில் சின்னம்மா அவர்கள் அறிவிப்பார்கள். எங்களுக்கு சின்னம் தனியாக இருக்கு. இருந்தாலும் சின்னம்மா சொன்னாங்கன்னா அவங்களுடைய சின்னத்திலே நாங்கள் நிற்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் இன்னும் எந்த தொகுதிக்கும் விருப்ப மனு கொடுக்கல. எந்த தொகுதிக்கு நாங்கள் இன்னும் விருப்ப மனு கொடுக்கல. சின்னம்மா எந்தெந்த தொகுதி எங்களுக்கு நிற்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த தொகுதியில் நாங்கள் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கோம். மீண்டும் சின்னம்மாவை அரியணையில் ஏற்றுவதற்காக இரவு பகல் பாராது உழைப்போம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சின்னம்மா இப்போ தமிழகத்தில் மருத்துவர் ஐயா, அவர் மருத்துவர் ஐயான்னா அவர் தான். இப்போ யாரோ மருத்துவர் ஐயான்னு கிளம்பியிருக்கிறாங்க. அவங்களாம் கிடையாது. உண்மையான மருத்துவர் ஐயாவோடு சின்னம்மா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. கூடிய விரைவில் நல்லபடியாக சுமூகமான முடிவு இன்னும் ஓரிரு தினங்கள் எட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பேசியிருக்காங்க. அண்ணன் செங்கோட்டையன் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். பேசியிருப்பாங்க, பேசுவாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் கூட்டணிக்கு வருவது உறுதி என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும் பொழுது எங்களுடைய மக்கள் முன்னேற்ற கட்சி சார்பாக சில கோரிக்கைகளை, தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் வச்சிருக்கிறோம். அம்மாவினுடைய சின்னம்மாவுடைய ஆட்சி அமைந்த உடனே 234 தொகுதிகளிலும் யாருமே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்ட தேவையில்லை, வீட்டு வரி கட்ட தேவையில்லை. வீடு என்பது குடியிருப்பதற்காகத்தான். அதில் வருமானம் வரப்போவதில்லை. வருமானத்துக்கு தனியாக நம்ம வரி கட்டிடுறோம், இன்கம் டேக்ஸ் கட்டிடுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம். வீட்டுக்கு தனியாக வரி போடக்கூடாது. அதனால தமிழகத்தில் 234 தொகுதியிலும்
அனைத்து ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அனைத்திலும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் யாரும் கட்ட வேணாம் அப்படின்னு அம்மா மூலியமா நாங்கள் அறிவிச்சு ப்ராப்பர்ட்டி டேக்ஸை முழுமையாக கேன்சல் பண்ணிவிடுவோம். ஒன்று. ரெண்டு, முக்கியமாக இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வாங்கியிருக்கிற கடன், இந்த மகளிர் சுய உதவி கடன் இதெல்லாம் தள்ளுபடி பண்ணுறதுக்கு அம்மாவுக்கு நாங்கள் கோரிக்கை வைப்போம். மூன்றாவதாக இந்த விவசாயிகள் உழவு ஓட்டுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்க வேண்டியது டிராக்டருக்கு. அதனால் ஒவ்வொரு வீடியோ ஆஃபீஸ்லேயும் சின்னம்மா மூலயமா 5 டிராக்டர் வாங்கி கொடுத்து இலவசமாக விவசாயிகள் அந்த டிராக்டரை பயன்படுத்திக்கலாம், அவங்களுடைய யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு டீசல் மட்டும் போட்டால் போதும், வேற எதுவுமே தேவையில்லை, எதுவும் பணம் கொடுக்க தேவையில்லை. அவங்களுடைய வேலை முடிஞ்சோடனே எடுத்துகிட்டு வந்து வீடியோ ஆஃபீஸில் ஒப்படைச்சிடணும். இது சின்னம்மா மூலிமா விவசாயிகளுக்கு நாங்கள் அதேமாரி ஒவ்வொரு வீடியோ ஆஃபீஸ்லையும் வேளாண்மை கிடங்கு உருவாக்கிடுவோம். இந்த நெல் நனையுது, இந்த அந்த மாதிரி பிரச்சனையே நம்மளுடைய அம்மா ஆட்சியில் இருக்காது. சட்டம் ஒழுங்கு நம்ம புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்பொழுது எப்படி இருந்தோ அதேமாரி சட்டம் ஒழுங்கு சிறப்பாக சின்னம்மா நடத்துவதற்கு நாங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். மது, கஞ்சா இது அனைத்தையும் ஒழிப்பதற்கு நாங்கள் முழுமையாக பாடுபடுவோம். எந்த ஒரு எஸ்கெச்ஓல கஞ்சா வித்தாலும் அந்த எஸ்கெச்ஓ, அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லாம் கூண்டோடு ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ், நாட் சஸ்பெண்ட், ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் எடுத்துருவோம். கூடிய ஓராண்டுக்குள்ளே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகச்சிறப்பாக சின்னம்மா தலைமையில் கொண்டு வரும் என்பதை மக்கள் முன்னேற்ற கட்சி சார்பாக இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்று சிறந்த சுகாதார கட்டமைப்பை உருவாக்கி தமிழகம் தலை நிமிர்ந்து இருக்க இந்த மாதிரி ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை அமைத்து தருவோம் என்பதை, சின்னம்மா தலைமையில் அமைத்து தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். என்டிஏ கூட்டணிக்கு முன்னெடுக்கிறது வாய்ப்பில்லை, சின்னம்மா தலைமையில் தான் கூட்டணி. மாற்று கட்சிகள் எங்க கட்சியில கூடிய விரைவில் செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் இங்க இருந்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கட்சியில இணைகிறதுக்காக கூடிய விரைவில் இணைப்பு விழா நடைபெறும். ஓரிரு தினங்களில், இன்னும் ஓரிரு தினங்களில் தமிழகத்தினுடைய 234 தொகுதியிலும் சின்னம்மாவுடைய தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவோம். நன்றி.